அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஒரு மனிதனுடைய முடிவு, அந்த முடிவு தான் மிகப்பெரிய தாக்கத்தை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு ஏற்படுத்தி இருக்குதுங்க. ஆமா, அந்த முடிவை நினைவு கொள்ளும் விதத்தில் தான் இன்றைய முஹர்ரம் நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது சகோதரர்களே. என்னங்க ஹசரத் எங்க போயிட்டாங்கன்னு பாக்குறீங்களா? நல்லா இருக்கு சகோதரர்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரே ஒரு கேள்விங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தப்ப கூட கிடைக்காத இந்த கண்ணியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு 40 வயசுல நபித்துவம் கிடைக்கிறப்ப கூட கிடைக்காத இந்த பாக்கியம் எப்ப கிடைச்சது? எதனால இந்த ஹிஜ்ரத்? வாங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஆமாங்க, ஹிஜ்ரத்துங்கிறது வெறும் ஒரு ஊரை விட்டு மற்றொரு ஊருக்கு போறது இல்லைங்க. இந்த ஹிஜ்ரத்துங்கிறது ஒரு இருள்ல இருந்து வெளிச்சத்தின் பக்கம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த ஹிஜ்ரத்துங்கிறது கஷ்டத்துல இருந்து லேசின் பக்கம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த ஹிஜ்ரத்துங்கிறது தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு மற்றொரு ஊருக்கு பயணம் செல்லுதுங்க. இதெல்லாம் யாருக்காக? அல்லாஹ் தஆலாவுக்காக மட்டும்தான். ஹிஜ்ரத்துக்கு போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு குகையில இருந்தாங்க. அப்ப அந்த குகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், அல்லாஹ் தஆலா நம்முடன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தை அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை, எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை இன்று வரலாற்றையும் மாற்றி இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் நபியோட பிறப்புல இருந்து நபியோட நபித்துவத்துல இருந்து எதுக்கும் கிடைக்காத சிறப்பு அந்த ஹிஜ்ரத்துக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா, அதே நம்பிக்கை தாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் மாற்றும். ஆக இன்னில இருந்து நீங்களும் உங்களுடைய நம்பிக்கையை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள். இந்த ஹிஜ்ரத் முஹர்ரம்ல இருந்து நான் இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலாவுக்காக நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்க முயற்சி எடுத்து செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பரக்கத்தாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹிஜ்ருடைய இந்த புத்தாண்டிலிருந்து நாம் அனைவரும் அதிகமாக நல்ல அமல்கள் செய்வதற்கும், பாவங்களை விட்டு தவிர்த்து இருப்பதற்கும், செய்த பாவங்களுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் தேடுவதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.